தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு வந்தாங்க. இப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய். அதுல அவரு ஒரு 3 திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. பொதுவாவே என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமை செயலகத்துல போய் தான் கையெழுத்து போடுவாங்க. ஆனா இவரு ஆளுநர் கிளம்புன அடுத்த நிமிஷமே மக்களுக்கு முன்னிலையில 3 திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது அரசியல் வட்டாரத்துல? ஆக்சுவலாக இப்போ விஜய் ஒரு புதிய சகாப்தத்தை படிச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படின்னு அழைச்சிட்டு வந்த விஜய் அவர்களை இன்னிலேருந்து சிஎம் விஜய், முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கிறாங்க. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள அது தலைமைச் செயலகத்துக்கு போயிட்ட பிறகு தான் கையெழுத்து இடணும் அப்படின்றது சட்டம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு மரபு அப்படின்றத ஒரு பின்பற்றிருந்தாங்க. இது அங்கே தான் போய் கையெழுத்து போடணும் அப்படின்றது சட்டம்லாம் கிடையாது. அவங்க அவங்க ஆட்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பதவி பிரமாணம் செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கேயே நான் இமிடியேட்டாக இந்த 3 சட்டத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு. ஸோ இருந்தாலும் சில இது விமர்சனத்துக்குள்ளே முன்வைக்கிறாங்க. இப்போ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த 3 திட்டத்தில் அவர் கையெழுத்திட்டார்ல, இப்போ அதுதான் ரொம்ப பேசும் பொருளாக இருக்கு. சொன்னதை செய்வோம் அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு அவரு. மக்கள் முன்னிலையிலே அந்த நம்பிக்கை ஏற்பாட்டுக்கான கையெழுத்தை போட்டிருக்காரு. மக்கள் மத்தியில அது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. கண்டிப்பா மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு. இதுல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். அதுல முதல் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இது 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப எல்லாரும் ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் இது மாதிரி சொல்லவே இல்லை. 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது எது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாள் இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க மாதத்துக்கு. இந்த 2 மாதம் சேர்த்து 500 யூனிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 500 யூனிட்டில் 100 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு 400 யூனிட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்லாப் இருந்தது. இது விஜய் என்ன சொல்கிறாருன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு எல்லாரும் என்ன யோசிச்சுனாங்கன்னா, திமுக 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்து அப்போ விஜய் 200 யூனிட் ஃப்ரீ கொடுப்பாரா அப்படின்னு. பெரும்பாலான வீட்டுல இப்ப 100 யூனிட் அவங்க கொடுத்திருந்தாலும் கரண்ட் பில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல. யாரு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா, அதாவது திமுகவுக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செஞ்சிருந்தார்ல, அப்போ உதயமின் திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இதை என்னன்னா உதயமின் திட்டத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த உதயமின் திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும், கரண்ட் பில்லை ஏத்தணும். இல்லாட்டி நாங்க கொடுக்குற மானியம் உங்களுக்கு வராது அப்படின்னு ஒரு விஷயத்த செக்க ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. ஸோ நீங்க ஏத்தலனா ஒன்றிய அரசு மூலியமா கிடைக்கிற மின்சாரத்துறையில கிடைக்கிற உங்களுக்கு மானியம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. ஸோ அதன் பட்சத்துல தான் ஏத்துற ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு யாரு அச்சாணி பிள்ளையார் சொல்லி போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஸோ அதை என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. மாசம் கரண்ட் பில்லு கொண்டு வரேன் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சில இடர்பாடல்ல அது கொண்டு வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தோன்னு எல்லார் மனசுல எப்படி தோணுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ இருந்ததுல, அப்போ ஒரு சிலர் வீட்டுலலாம் இந்த 100 யூனிட்டுக்குள்ளவே நீங்க பயன்பாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க கட்டவே தேவையில்லை, கரண்ட் பில் கட்டவே தேவையில்லை. ஆமா, 101 யூனிட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் தான் நீங்க பே பண்ணணும். 100 யூனிட் மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் சொல்றது எப்படிமா இருக்கு, 2 மாசத்துல 500 யூனிட் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க 501 யூஸ் பண்ணாலும் நீங்க 501 யூனிட்டுக்கு நீங்க பே பண்ணணும். 200 யூனிட் ஃப்ரீன்றதுல அந்த எலிஜிபிள் உங்களுக்கு வரவே வராது. இப்போ ஒருவேளை 500 யூனிட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, உங்க வீட்டில் 2 மாசத்துக்கு 500 யூனிட் வந்துச்சுன்னா 200 யூனிட்டை மைனஸ் பண்ணிட்டு 300 யூனிட்டுக்கு மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க 501க்கு போனா கூட அந்த 200 யூனிட் ஃப்ரீ எலிஜிபிள் வராது. நீங்க 501க்கு தான் நீங்க பே பண்ணணும். ஸோ இது ஒரு ஏமாற்று வேலை, மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு போர்வையில தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதுனால இவங்களும் கரண்ட் பில்ல அதிகப்படுத்துவாங்களா? இப்பவே ஒவ்வொரு இடத்துல 7 ரூபாய் 8 ரூபாய் இருக்கு. இன்னும் ஹவுஸ் ஓனர்லாம் இருந்தாங்கன்னா 9 ரூபாய் 10 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு அவங்க ஒரு சைடு வசூலிக்கிறாங்க. இப்ப 200 அப்படிங்கும்போது இன்னும் கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. ஆக்சுவலா இங்க கரண்ட் பில்லு கம்மி பண்ணுவேன், ஏத்த மாட்டேன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான். இங்க கரண்ட் பில்லு ஏத்தணுமா வேணாமான்றது மாநில அரசு முடிவு பண்றதுல. ஒருவேளை இப்ப நீங்க இப்படி யோசித்து பாருங்க, பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய பிரதான் மந்திரி தர்மேந்திர பிரதான் சொன்னார்ல, அதை திமுக அரசு என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. நீங்க கொடுக்கலான்னா பரவாயில்ல, நாங்க அந்த திட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு. இப்போ ஒன்றிய அரசு நீங்க மின்சாரத்துறை பில்லுல நீங்க ஏத்தலனா உங்களுக்கு மானியம் தர மாட்டேன்னு அப்படின்னு ஒரு செக் வச்சானா, விஜய் பரவாயில்ல நீங்க ஏத்தலாம், எங்களுக்கு மானியம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாங்க ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா தரனா பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க வேற, நீங்க ஏத்துனாதான்
உங்களுக்கு ஒன்றிய கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த நிதி மானியம் ஒதுக்குவாங்க. கொடுக்கும். மானியம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏத்தி தான் ஆகணும். ஸோ விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, 200 யூனிட் இல்ல 300 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாலும் சரி, இல்ல ஃப்ரீயே கொடுக்கலாம்னாலும் சரி, அவரு கரண்ட் பில்லை ஏத்த தான் செய்வாரு. அப்படின்ல எந்த மாற்று கருத்து இல்ல. ஸ்லாப் வந்து ஒன்றிய கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்லாப்ல படி தான் அவர் ஏத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்த கையெழுத்து போட்டாரு, சிங்கப்பெண் திட்டம் கையெழுத்து அப்படின்னு போட்டாரு. பெண்களுக்கு கொடுமை நடக்குது, பாதுகாப்பு குழந்தைகளுக்கு வேணும். கொடுமை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, இது பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீங்க திமுக அரசு இருந்ததுல, இந்த பெண்களுக்கு அநீதியா எதிராக நடக்கிற குற்றங்களை தடுக்கிற விதமா கடுமையான சட்டங்களை நிறைவேற்றினாங்க. சட்டங்கள் நிறைவேற்றினாலும் அந்த பாலியல் வன்கொடுமை கேஸ் நம்ம வந்து டெய்லி கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். Correct. கடைசியாக அது- கூட விளாத்திக்குளம் இன்னும் நிறைய நடந்தது தானே. கரெக்ட். அதுல எந்த வித தப்பு நான் மாற்று கருத்து சொல்லல. சோ இங்க வந்து குற்றங்கள் நடந்தது. இது வந்து கடுமையான சட்டங்கள். இது பேர் தான் வைக்கல. அதாவது குழந்தை பிறந்தாச்சு, பேர் வைக்கல. இப்ப விஜய் வந்து சார் வந்து என்ன பண்றாரு, பேர் வச்சிருக்கிறாரு, சிங்கப்பெண் திட்டம்னு பேர் வச்சிருக்காரு. சோ செயல்பாடுகள்லாம் அதேதான். இதுக்கு ஒரு பேர் வந்து ஆல்ரெடி செயல்பாட்டுல ஆமா, இருக்குது. இந்த சட்டத்தை கடுமையாக்க போறன்ற செயல்பாடுகள் ஒண்ணுதான். இதுக்கு பேர் வந்து சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. சோ இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்த பிறகு பெண்களுக்கு எந்த அளவுக்கு கொடுமைகள் கம்மியா இருக்கு, பாலியல் வழக்கு எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். இல்ல இப்ப 2 days பிஃபோராவே ஒரு நியூஸ் வந்துச்சு. தாவேகா நிர்வாகி அவரே வந்து ஒரு பாலியல் குற்றத்துல வந்து ஈடுபட்டாரு அப்படின்ற மாதிரி. சோ அவருடைய கட்சியில இருக்கிற நிர்வாகியே வந்து அதுல ஈடுபடுறாங்க. ஆனா ஆமா. அதுக்கு அவர் சைடுல இருந்து எந்த குரலும் வந்த மாதிரி தெரியல. கரெக்ட். ஏன்னா இது கட்சி நிர்வாகியே பண்ணியிருக்காரு. இதே திமுக கட்சி நிர்வாகி பண்ணோன்னு தாம் தைய தக்க தையன்னு குதிச்சாங்க தாவேகா. இன்னைக்கு தாவேகா நிர்வாகி இப்படி பண்ணியிருக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை இன்னிலிருந்து கையெழுத்து போட்டிருக்க, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்த பிறகு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்லாம் நம்ம எந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறதுன்றத நம்ம பார்க்க தான் போறோம். அது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தபடியா போதைப்பொருள் தடுப்பு திட்டம் அப்படின்னு ஏற்கனவே காவல்துறையில போதை தடுப்பு பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்கு, சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. ஸோ இவங்க கூடுதலா வந்து நாங்க இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், முழுசா கவனம் செலுத்தி நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு ஆதவர்ஜனா ஒரு விஷயத்த சொன்னார். வடசென்னை பகுதியில தான் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட் விஜய் தலைமையிலான இந்த அரசு வந்து எந்த மாதிரி ஒரு வடசென்னையில கிளீன் வாஷ் அவுட் பண்ண போறாங்க போதைப்பொருள் விஷயத்துல அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க போறோம். ஸோ இங்க ஒரு குற்றங்கள் நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது போதைப்பொருள் பெருக்கத்தினால தான் நடந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த போதைப்பொருள் வந்து மதுபானத்தை தவிர்த்துட்டு சொல்றாங்களா இல்ல மதுபானத்தை சேர்த்து சொல்றாங்களா அப்படின்றத நம்ம உன்னிப்பாக கவனியும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து மதுபான கடைகளை ஏற்கனவே திமுக அரசு மதுபான கடைகளை குறைச்சிட்டாங்க, நிறைய கடைகளை மூடிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. முழுவதுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முழுவதுமாக ஒழிக்கல. ஆக்சுவலா யாராலையும் முழுசா ஒழிக்க முடியாது. ஏன்னா இதுல பல உலகளாவிய சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டா படிப்படியா கம்மி பண்ணாங்க. இது திமுக 5 வருஷத்துல எவ்வளவு கடைகளை மூடி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. குறைச்சி இருக்கிறாங்க. ஆனா அவங்க வரும்போதே வந்து நாங்க அந்த நீட் எக்ஸாமை வந்து ரத்து பண்ணிடுவோம், அடுத்ததாக மதுபான கடைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம், ஒரு ஸ்டேஜ்ல எதுவுமே இருக்காது, மதுபான கடைகளே இருக்காதுன்ற மாதிரி தான் அவங்க வாக்குறுதிகள் இருந்துச்சு. ஆனா அதை அவங்க வந்து நிறைவேற்ற முடியல. அது ஆக்சுவலா வந்து நிறைவேற்ற முடியலன்னு எந்த அளவுக்கு போராடினாங்க. ஏன்னா நீட்டு அப்படின்றது வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு, மாநில அரசு கிட்ட இல்ல. மாநில அரசு கிட்ட இருந்திருந்தா அடுத்த செகண்டே நீட் இல்ல அப்படின்றத இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு கட்சி ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி எந்த அளவுக்கு போராட முடியுமோ போராடினாங்க திமுக அரசு அப்படின்றது மாற்றம். இப்ப விஜய் வந்து அந்த நீட்டை நீக்கிடுவாரா? நீக்க முடியாது. ஏன்னா சட்ட சிக்கல் வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு இப்படி தெரியுங்க. ஆனா அந்த இடத்துல போய் உக்காந்து பார்த்தாதான் இக்கரை கக்கரை எப்பவுமே பச்சையா தான் இருக்கும். ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்கறதுனால இவரு எப்படி செயல்பட போறாரு அப்படின்ல. சோ விஜய் அவர்கள் இந்த 3 சொன்ன வாக்குறுதியில 3 நிறைவேற்றிருக்கிறாரு. இதுல மகளிருக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, மாசம் 1000 ரூபாய்னு ஒன்று வந்திருந்தது. இது வருமா வராதா, 2500 ரூபாய் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா திமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, திரும்பவும் நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுக்குறாரு. நீங்க என்னப்பா 2000 ரூபாய் கொடுக்குறது, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன்பா அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தவர் தான் விஜய் அவர்கள். இந்த 2500 ரூபாய் வருமா வராதா அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கமும் கேள்வியும் பெண்கள் மத்தியில மகளிர் மத்தியில இருக்குது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணாரு. இத விஜய் அவர்கள் செயல்படுத்துவாரா இல்ல நிர்வாக ரீதியா இவ்வளோ இதற்கு கஜானா காலியா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் செயல்படுத்த முடியுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த பவர் சென்டர்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பவர் சென்டர்லாம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அதிகாரம், நான் மட்டுமே தனி அதிகாரம்,
மக்கள் எல்லாருமே எனக்கு எஜமானர்கள், நான் எடுக்கிறது தான் அங்க வந்து ஃபைனல் டெசிஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி பார்க்கப்படுது? அதிகாரத்தை தனக்கு மட்டுமே வச்சுக்கிறது அப்படின்றது அடுத்த ஹிட்லரா இவர் வருவாரா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அப்படியெல்லாம் இல்ல, அதிகாரம் இவருக்கு மட்டும்லாம் கிடையாது, மேல ஒருத்தர் இருக்கிறாரு, பாஜக. ஏன்னா மாநிலங்களை ஒன்றிணைக்கிற இடத்துல தான் பாஜக இருக்கு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்தை அண்ணா வந்து என்ன பண்ணாரு, செயல்படுத்தினார். இதுல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு மாநிலத்துல சுயாட்சியா இருக்க போறாரா, இல்ல மத்திய அரசோட சேர்ந்து கூட்டாட்சி அமைக்க போறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நான் தான் சென்டர் அப்படின்றாருல, எதை வச்சு சொன்னார், யாரை வச்சு சொன்னார் அப்படின்னா அதிமுக திமுக வச்சுதான் சொன்னார். திமுகவுல ஆதவர்ஜனா குற்றம் சாட்டியிருந்தாரு. திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன், மகள் இவங்கெல்லாம் பவர் சென்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அப்படிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போற போக்கில் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு போனார். இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனி மனிதனா இருந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா, கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா இருந்து செயல்பட்டாரு, ஒன்றிய அரசு எதிர்க்கிற அளவுக்கு கூட ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா இருந்தார் அப்படின்றத நம்ம கண்ணார பார்த்தோம். ஆனா விஜய் அவர்கள் இங்க நான் தான் பவர் சென்டர் அப்படின்றாரு. ஒன்றிய அரசு மேல இருக்கிறான் சார், உங்களுக்கு பவர் சென்டர் நீங்க இருக்கிறீங்களா இல்ல அவங்க இருக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வருங்காலத்துல நம்ம பார்க்க தான் போறோம். இன்னொரு விஷயமும் சொன்னாரு விஜய் அவர்கள், யாருமே ஊழல் என்ற எண்ணத்துல வந்துடாதீங்க, அது மினிஸ்டரும் சரி ஜெயிச்ச எம்எல்ஏக்களும் சரி, அந்த எண்ணத்தை விட்டுடுங்க அப்படின்னாரு. இதை செங்கோட்டையன் அவர்களுக்கு குத்தி காட்டுறாரா விஜய் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதே செங்கோட்டையன் மேல எந்த அளவுக்கு ஊழல் வழக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலத்துல ஊழலே ஊறி போனதுல அவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். இதனால வந்து ஜெயலலிதா அமைச்சரவையில இருந்து ஒதுக்கி வச்சப்பட்டவர் தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ இதை வந்து யாருக்கு அலர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல. இன்னொன்னு வந்து மக்கள் தான் சக்தி அப்படின்னாரு. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாரு. 1,00,000 வாக்கு கையெழுத்து போட்டு வந்ததுன்னா நான் அதை வந்து தீவிரமா எடுத்துப்பேன், 2,00,000 வாக்கு கையெழுத்து வந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு அமைச்சர் மேலேயோ, ஏன் முதலமைச்சர் மேலேயே 2,00,000 பேர் ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்துனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரா இல்ல ஆட்சியை கழிச்சிருவாரா? சோ அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. சோ அதனால சொல்லிக்கலாம், அதாவது முதலமைச்சரா பதவி ஏத்துட்டேன் நீங்க சொல்லிக்கலாம், இங்க வந்து மக்கள் தான் முதல்வர், எல்லாருமே சொல்றது தான், எல்லாரும் சொல்லிருக்காங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நான் ஓட்டு போட்டவங்களுக்கும் முதலமைச்சர் தான், ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர் தான், எல்லாரும் இங்க மக்களுடைய அதிகாரம் தான், மக்களாட்சி தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல. சோ அதனால சொல்லலாம். ஆனா இது செயல்படுத்துறதுல ஒரு வதம் இருக்குல்ல, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியா இருக்குது. சோ பவர் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இருக்க மாட்டாரு அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா பவர் சென்டரே அங்க பாஜக கிட்ட இருக்குது. ஆமா, ஒரு சில நீங்க மாநிலத்துக்குள்ள பவர் சென்டர் உங்க கண்ட்ரோல்ல இருக்குது, சட்ட ரீதியா இருக்குது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் என்ன எடுக்கிறாரோ, குடியரசுத் தலைவர் அவர்கள் என்ன எடுக்கிறாரோ, அதுக்கு இங்க நம்ம செயல்பட்டு தான் ஆகணும், வழிமொழிஞ்சுதான் ஆகணும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசு விழாவாக இருந்தாலும், அது பதவியேற்பாக இருந்தாலும் இல்ல கொண்டாட்டங்களாக இருந்தாலும், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து ஆரம்பிப்பாங்க. முடிக்கும் போது ஜனகணமன தேசிய கீதம் பாடி முடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பதவி ஏற்கும் போது வந்தே மாதரம் அப்படின்ற அந்த ஹிந்தி பாடல் வந்து பாடப்பட்டுச்சு. அதற்கப்புறமா ஜனகணமன கடைசியாக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு தமிழ்தாய் வாழ்த்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம குழந்தையில ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம இதை வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருப்போம். இப்போ நீங்க இல்லை, உங்க அம்மாவே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அதை கடைபிடிச்சிருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அந்த பிரேயர் அசம்பிளில் முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பாடுவாங்க, முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளாஸுக்கு போயிடுவாங்க. இது நடைமுறை. இது வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம், ஸ்கூல்ல இது ஒரு வழிமுறை அப்படின்னு நினைச்சுப்போம். கிடையாது. கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இப்போ இல்லை, அப்பத்துல இருந்தே கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. என்ன ஆர்டர்னா, அரசு நிகழ்ச்சியில இருக்கட்டும், ஸ்கூல்ல காலேஜில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரேயர் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், அடுத்து தேசிய கீதம் பாடணும், லாஸ்ட்ல தேசிய கீதம் பாடி எல்லாம் கலைஞ்சு போயிடணும். இது வந்து ஒரு அரசு கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர். இந்த ஆர்டரை விஜய் அவர்கள் மீறி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மரபை மீறி இருக்கிறார், தமிழ்நாட்டு மரபுகளும் சரி அரசாணைகளும் மீறி இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்களா பவர் சென்டர் விஜயா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் பவர் சென்டரா இல்லவே இல்லையே. ஒன்றிய அரசு பவர் சென்டரா இருந்து என்ன சொன்னாங்க, வந்தே மாதரம் பாடல் பாடணும் அப்படின்னாங்க. போன சட்டமன்றத்துல ஆளுநர் RN ரவி என்ன சொன்னாரு, தேசிய கீதம் பாடுங்கன்னாரு. ஸோ அப்பவே திமுக அரசு என்ன பண்ணிச்சு, எதிர்ச்சு. இது மரபு கிடையாது. தமிழ்நாட்டுடைய மரபு என்ன, சட்டமன்றத்தோட மரபு என்ன, அரசு விழாக்கள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், கடைசியா முடிஞ்சிட்டு போகும்போது தான் தேசிய கீதம் பாடணும். இந்த மரபை நீங்க எதுக்கு மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணாங்க. ஆளுநரே ஓட விட்டாங்க, நம்ம அதை கண்ணால. ஆமா, அது வந்து ஃபைட் பண்ணாங்க, காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. ஆனா விஜய் காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கிறாரு. ஸோ நீங்க பதவியேற்கும் விழாவிலேயே நீங்க இன்னும் முதலமைச்சரா கையெழுத்து போடவே கிடையாது.
அதுக்கு முன்னாடி நீங்க அரசாணையை மீறி இருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய குற்றமா தான் பார்க்கப்படுது. ஒரு அரசாணையை நீங்க மீறி இருக்கீங்க. முதலமைச்சரா பதவி ஏற்க போற தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, மீறி இருக்கிறார். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மரபை மாத்திருக்கீங்க. வந்தே மாதரம் பாடல் பாடணும், அதுவும் 3 சரணங்கள் பாடணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு எல்லா மாநிலத்துக்கும் சர்க்குலர் அனுப்புறாங்க. அதை இங்க திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, தேசிய கீதம் பாடுறீங்க, 3ஆம் இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து வருது. சோ நீங்க பதவி ஏற்கும் பொழுதே தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது 3ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. நீங்க ஆட்சி செய்யும் போது தமிழ் எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம சர்வசாதாரணமா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்னு நம்மளுக்கு கூட கேள்வி கேட்க தோணுது. ஸோ பதவி ஏற்கும் பொழுது நீங்க கிரீன் சிக்னல் கொடுக்குறீங்க பாஜகவுக்கு. நான் உங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு சமாதான புறா அனுப்புறேன், நான் சமாதானம் தான், நான் உங்களுக்கு எப்பவுமே உங்களை விசுவாசி தான், எங்க மேல நீங்க கோவத்தை காட்டாதீங்க, நீ சொன்ன மாதிரியே வந்தே மாதரம் பாடிட்டேன், தேசிய கீதம் பாடிட்டேன், தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டேன், உங்களுக்கு எனக்கும் சண்டைலாம் கிடையாது, நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கும் பொழுதே, கையெழுத்து போடும் பொழுதே, சிஎம்மா கையெழுத்து போடும் போதே நீங்க என்ன பண்றீங்க, சமாரசமான்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, போயிடுறீங்க. ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்துல வந்தே மாதர் பாடணும் அப்படின்ற ஒரு விவகாரம் வரும்போது சரி, அதே போல இந்த தேசிய கீதம் பாடணும் அப்படின்ற விவகாரத்துல சரி, திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில வந்தே மாதர் பாடல் பாடும்போது சரி, தேசிய கீத பாடல் பாடும்போது சரி, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தும் போது சரி, காங்கிரஸ் கையை கட்டி வாயை பொத்தி நிக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கையை கட்டி வாயை பொத்தி நிக்குது. ஏன்னா நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி, இது ஆரம்பம் தான். ஏன்னா திருமாவளவன் அவங்களே சொன்னாங்கல்ல, RSS உடைய குழந்தை, பெற்றெடுத்த குழந்தை தான் விஜய், நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்கறோம்ன்ற மாதிரி அவர் தெளிவாவே ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்பவே நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எந்த இடத்துல நின்று எதிர்த்தீங்களோ அதே இடத்துக்கு நீங்க சமரசமா போறீங்க அப்படின்னு தான் பார்க்கறது. இப்ப காங்கிரஸ் தலைவர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியா இருக்கட்டும், இங்க இருக்கிற மாநில தலைவர் செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகமா இருக்கட்டும், நீங்க எல்லாம் கையை கட்டி வாயை பொத்தி தானே இருந்தீங்க. வந்தே மாதர் பாடும்போது சரி, தேசிய கீதம் பாடும்போது 3ஆம் இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? கொடுக்கவே கிடையாது. சோ இது ஆரம்பம் தான். RSS உடைய கொள்கைகளையும் பாஜக வழிமுறைகளும் விஜய் அவர்கள் பின்பற்றுகிறார் அப்படின்றதுக்கு இது ஆரம்பம் தான், பதவியேற்று. இதுக்கப்புறம் இன்னும் படங்கள் இருக்கு, ஓட வேண்டிய படங்கள்லாம் இருக்கு. விஜய் அவர்கள் தமிழ் மொழியை எந்த அளவுக்கு முதல் மொழியா கொண்டு வர போறாரா, இல்ல இந்திக்கு அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு அப்புறம் கொண்டு வர போறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ பவர் சென்டர் அவர் இல்ல அப்படின்றது இது மூலியமாவே நம்மளுக்கு தெளிவா தெரியுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா, EPS உடைய பதவி பறி போகுது. ஏன்னா அவர் 10 தோல்வி பார்த்தாரு, இப்ப 11வது தோல்வி வேற ஆட் ஆயிடுச்சு. இவர் தலைமையில இனிமே நாங்க இருக்க மாட்டோம். ஏன்னா கூவத்தூர் இன்சிடென்ட்டா மறுபடியும் நம்ம பார்த்தோம். பாண்டிச்சேரியில 19 MLA-க்கள் அடைச்சிருந்தாங்க. எங்களுக்கு இவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி CV சண்முகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா இந்த தேர்தலை சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்றது தான் எல்லாருமே விமர்சிச்சாங்க. பல அரசு விமர்சனம் சரி, பத்திரிகையாளர்கள் சரி, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா விமர்சிச்சுட்டாங்க. ஏன்னா இவரை பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு 10 தோல்விகளை சந்திச்சிருக்கிறாரு. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல். ஸோ தொடர்ச்சியா என்ன பண்ணியிருக்காரு, தோல்வியை தான் சந்திச்சு வந்திருக்காரு. கண்டி வெற்றி அடைஞ்சிருக்கிறாரா, வெற்றியின் பாதையில் அதிமுகவை வழிநடத்தி சென்றிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சில தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இன்னும் பரிச்சயமா ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா இந்த தடவை ஒரு டெபாசிட் இழந்திருக்கிறார். ஸோ பல தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னும் நெருக்கமா சொல்ல வேணும்னா திமுக விசஸ் தாவேக்கா அப்படின்னு போட்டி போட்டுது, தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்னு தான் போட்டுது. அதிமுக சீன்லேயே கிடையாது. ஸோ ஒரு சில தொகுதி வரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஓவராலாக 3ஆம் இடத்துக்கு ஏடிஎம்கே வந்திருக்கு. அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சீனியர்கள் பலர் என்ன பண்ணுறாங்க, கருதுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவர் தலைமையில் இருந்தால் அதிமுக அப்படின்றது இல்லாமல் போயிருமோ, இப்பவே பாதி காணாம போயிடுச்சு. ஆமா, அதனால என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கு. ஸோ இது அதிமுகல எழுந்த ஒரு பூதாகரம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரும் முதலையான பாஜக பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
பாஜக இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக இருக்கிற வரைக்கும் தான் பாஜக ஸ்ட்ரென்த். பாஜக தனித்து நின்னு இங்க வர முடியுமானா வர முடியாது. அதோ பாஜக அதிமுகவுடைய நிழல்ல தான் வர முடியும். சோ இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 2024ல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல் முன்பாக உறவை முறிச்சுக்கிட்டார். கூட்டணி இல்ல அப்படின்னு முறிச்சுக்கிட்டார். சோ இதனால பெரிய கேப் வந்தது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பல கேப் வந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் எஸ்பி வேலுமணி போன்ற ஒரு முயற்சினால ஒன்னா சேர்ந்துட்டான்னு வச்சுக்கேன். இப்போ இந்த தேர்தல் அதிரடியா எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துட்டா, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுது அப்படின்னு ஒரு அதிரடி முடிவெடுத்துட்டா பாஜகவுக்கு போக்கிடம் கிடையாது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சோ இந்த சூழ்நிலை வரவிடக் கூடாது அப்படின்றதுக்காக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களை வைத்துக்கொண்டு பாஜக காய்களை நகர்த்துது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ அதனால எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இன்னைக்கு போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒரு மெயினான ஒரு ஆள் இருக்குனால யாருப்பா இந்த ஆடுபுலி ஆட்டத்தை ஆடுறாங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் தான் லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்கள வச்சுதான் இந்த காய்கள் எல்லாம் நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பணக்கார ஒரு கேண்டிடேட் அப்படின்றத சொத்து மதிப்பெல்லாம் காட்டினாங்க. ஸோ இங்க பணம் யாருக்கிட்ட இருக்குன்னா லீமா ரோஸ் கிட்ட இருக்கு. இவங்களை வச்சு காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 38 எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்கன்னா சி.வி. சண்முகம் தலைமையில ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த யாருக்கு இவங்க 38 எம்எல்ஏக்கள் இங்க ஆதரவு கொடுப்பாங்கன்னா டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கறதுன வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே தரப்புல இருந்து இந்த காய்களை யாரு நகர்த்துறா அப்படின்னா ஆதவர்ஜனா, லீமா ரோஸுடைய மருமகன் ஆதவர்ஜனா. சோ இவங்க மூலியமா இந்த 38 பேரும் அங்க போய் கட்சி தாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது கட்சி தாவல் சட்டம் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். 3ல் 2 பங்கு போயிட்டா கட்சி தாவல் சட்டம் அப்படின்றது வரவே வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமை மிக்க தலைவர் கிடையாது. சோ ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்னு அவரே வந்து நான் பண்ண சொல்லிக்கிறாரு, வலிமையான மிக்க தலைவர் கிடையாது அப்படின்றத இங்க நிறைய பேர் சீனியர்கள் நிறைய பேர் உணர்ந்ததுனால இங்க வந்து என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க. சமாதான குழுவெல்லாம் அனுப்பி இருக்கிறாரு. ஆர்.பி. உதயகுமார் தலைமையில, சேலம் இளங்கோவன் தலைமையில என்ன பண்ணாங்க, சமாதான குழு அனுப்பி சி.வி. சண்முகத்திட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரு, ஸோ அதனால நீங்க வந்து சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியே நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஸோ ஒரு பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து வச்சிருந்தனால இது அதிமுக ரெண்டா உடஞ்சி பிளவுபடுறதுன வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விவாதங்கள் சார் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தகுதி இல்லாத நபர் அப்படின்றதுனால இபிஎஸ் தலைமையை வந்து வெறுக்கிற ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் சரி, புதிய ஆட்சி கொடுக்க போற, புதிய ஆட்சி தர இருக்கிற விஜய் அவங்க தலைமையில தமிழக வெற்றி கழகம் இவங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சையெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கப்புறம் என்னென்ன வந்து நடக்க போகுது அப்படின்றத இதே நிகழ்ச்சி மூலமா நாங்க வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம். இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸோடு.